ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாடா வெட்டுப்புலி, வா வா வா. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு சாப்பிடலாம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தாங்க வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து மார்கழி 1ஆம் தேதி அப்படின்றதுனால மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து இறை வழிபாட்டுக்கான மாதமா ஒதுக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து திருப்பாவை திருவெண்பா இந்த பாட்டெல்லாம் பாடி விநாயகர் மகாலட்சுமியை வந்து வணங்குவாங்க. ஆனா வந்து இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்துட்டேன், சம்பந்தமே இல்லாம பேசாததுக்காக விஷயத்துக்கு வா அப்படின்றீங்களா? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முசிறி சுப்பிரமணியம் ரோட் மயிலாப்பூர்ல லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து கூகுள் மேப்ல போட்டாலே ஈஸியா இந்த இடத்துக்கு வந்துடலாம். நான் அப்படிதான் வந்தேன். சரி, வளவலன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பேரு? என் பேர் பிரியா. ஓகே, இங்க ஸ்டால் போட்டுருக்கு. ஆமா. ஓகே, என்னெல்லாம் இருக்கு உங்ககிட்ட? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா, கிளாக் கிளிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் கிட்ஸ்க்கு பேண்ட் அதை மட்டும் எடுத்து காட்டுறீங்களா? காமிக்கிறேன், நோ ப்ராப்ளம். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா இந்த மாதிரி கிளாக் கிளிப்ஸ். இந்த கிளிப்பெல்லாம் போடுறதுக்கு நிறைய முடி வேணும், எனக்கு அது இல்ல. கம்மியா முடி இருக்கவங்களுக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குது இருக்கு, பரவாயில்ல. இது இந்த மாதிரி குட்டி. இப்போ இது பாத்தீங்கன்னா 2-in-1. இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ்? அது வந்து 40, இது வந்து 20. இது வந்து ரெண்டு சைடு ஒரு கலர் வரும். இது சூப்பரா இருக்கே. இது 20 rupees. ரோஸே வைக்க வேணாம் போல இந்த கிளிப்லயே. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, ரெண்டு சைடு யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு கலர் இருக்க மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி பெரிய கிளிப்ஸ் இருக்கு. அது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். அப்புறம் இது வந்து அத்தர். இது எல்லாமே ஃபுல்லாவே அத்தர். அப்புறம் பூஜா ஐட்டம்ஸும் இருக்கு இல்ல? பூஜா ஐட்டம்ஸும் இருக்கு. கிட்ஸ்க்கு கிளிப்ஸ் இந்த மாதிரியும் இருக்கு. இங்க கேட்டரிங் அவங்களோட இதுனால போட்டு. சூப்பர், தேங்க்யூ. ஃபைனலாக எல்லாம் பரிமாறிட்டாங்க. என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். புளி வச்சிருக்காங்க, அதுக்கு மேல நெய் வேற விட்டாங்க. கீரை வடை, இது வந்து பூந்தி ரைத்தா கொடுத்துருக்காங்க. இது முருங்கைப்பூ பச்சடியா, இது வந்து பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் கறி, வாழைக்காய் காரக்கறி, பிடிக்கரண மசியல், நெல்லிக்காய் ஊறுக்காய், புடலங்காய் ரோஸ்ட், இது வந்து கேரட் சாதம், ரைஸும் பருப்பு நெய் விட்டுருக்காங்க. அப்புறம் அப்பளம், மசாலா அப்பளம் மாதிரி இருக்கு, ஜீரகம்லாம் போட்டிருக்காங்க. சுட சுட எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. தேங்காய் போலி பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. நல்லா சாஃப்டா இருக்கு போலியும். தேங்காய் போலி அற்புதமா இருக்கு. இந்த தேங்காய் போலின்னு சொல்றதோட நெய் போலின்னு சொல்லலாம், சூப்பரா இருக்கு. வந்து கேரட் தேங்காய் சாதம் வச்சிருக்காங்க. இந்த வத்தல் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்க வப்பளமும் வச்சிருக்காங்க, வத்தலும் இருக்கு. கேரட் சாதத்துல ஒரு மாதிரி அந்த தேங்காயோட ஃபிளேவரும் இருக்கு, நல்லா இருக்குங்க. அப்படியே கடலை பருப்பு அதுல வந்து ஒரு மாதிரி சட்டிலா இல்லாம அந்த வரமிளகாயோட ஃபிளேவரோட நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட்டே செம்மையா இருக்கு. பருப்பு பொடியும் நெய்யும் விட்டுருக்காங்க. இந்த பருப்பு பொடி கலரே பாருங்க, ஒரு மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. எப்பவுமே அப்பளம் தான் வச்சு சாப்பிடுறோம், வடை கீரை வடையை வச்சு சாப்பிடுறோம். எதை விடுறது எதை சாப்பிடுறதுன்னு தெரியல. பருப்பு பொடியும் செம்மையா இருக்கு. நான் சொன்ன மாதிரி மிளகெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. லைட்டா அந்த மிளகோட ஃபிளேவரும், ஆனாலும் வந்து அப்படியே ஸ்பைசியா காரமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இந்த கீரை வடையும் நல்லா இருக்கு. ஆக்சுவலா பருப்பு பொடிக்கு கிறிஸ்பியா எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். அவங்க பப்படம் மாதிரி வச்சிருக்காங்க. வத்தல் சாரி. அந்த கீ பார்த்தீங்கன்னா, கீ வந்து செம்ம பியூரா இருக்கு. இந்த கீயும் இந்த பருப்பு பொடியும் சேர்ந்து சாப்பிடும் போது நான் மிதக்குறேன். சரியான டேஸ்ட்டுங்க. கத்திரிக்காய் சாம்பார் கொடுத்துருக்காங்க, அரைச்சி விட்ட சாம்பாருங்க, நல்ல ஒரு மனம். வாழைக்காய் காரக்கறி, அப்பளம் வந்து இதுக்காண்டி நமத்துருது இந்த காத்து படுறதுனால. சாம்பார் வந்து கல்யாண சாம்பார் மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. எனக்கு வந்து இந்த பருப்பு பொடியோட டேஸ்ட் நாக்கிலே இருந்தாலும் இந்த சாம்பாரை சாப்பிடும் போது அதுக்கான ஃப்ளேவரும் வருது. இதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து கருணக்கிழங்கு காரக்கறிங்க, வாழைக்காய் காரக்கறி. நான் தப்பா சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசியல் மாதிரியே பண்ணியிருக்காங்க. அற்புதமா இருக்கு இதோட சாப்பிடும்போது.
பைனாப்பிள்ல மோர் குழம்பாங்க, அது இருக்கு பாருங்க பைனாப்பிள். பிடிக்கண்ண மசேல்ல வந்து மொச்செல்லாம் போட்டிருக்காங்க. அளவா சாப்பிடவே முடியாது போல, சூப்பரா இருக்குங்க. அவங்க மோர் குழம்பு ஊத்தும் போதே பார்த்தேன், நல்லா அப்படியே கெட்டியா இருந்தது. அப்படியே அந்த பைனாப்பிளோட ஃபிளேவர் எல்லாம் இறங்கி, எனக்கு வந்து பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும். நான் பைனாப்பிள் தான் வந்து ஒரு மோர் குழம்பு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். பிடிக்கண்ண மசேலும் நல்லா இருக்குங்க. இதுலயும் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்காங்க. அந்த மொச்செல்லாம் நல்லா வெந்து அற்புதமா சாப்பாடு இருக்கும், நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிளகு ரசமாங்க, நம்ம வந்து கேட்டுக்கணும், கேட்கறதுல தப்பு இல்லை. இதுக்கு வந்து ரசத்துக்கு அவங்க கொடுத்த முருங்கை பூ பச்சடி, மாங்கான்னு நினைக்கிறேன். பச்சடினாலே மாங்காய் தானே. இந்த பாருங்க முருங்கைப்பூ அங்கங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து தயிர் கூட சாப்பிடணுமா, பச்சடி எதுக்கு சாப்பிடுவாங்கன்னு தெரியல. மிளகு ரசமோட டேஸ்ட் இதை டாமினேட் பண்ணிருச்சு, அதனால இதை சும்மா சாப்பிட போறேன் நான். நல்லா மாங்காவோட புளிப்புங்க. என்னமா இவங்க இப்படி பண்றாங்களே, செம்மையா இருக்குங்க இந்த பச்சடி. வேப்பப்பூ வாங்க, அது முருங்கைப்பூ தப்பா சொல்லிட்டேன். வேப்பப்பூ மாங்காய் பச்சடியா அது. நல்லா அரிசி பாயசமா இருக்கு. ஏலக்காய் ஃபிளேவர் தூக்கலா போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. தேங்காவும் போட்டிருக்காங்க, எல்லாத்துலயுமே தேங்காய் இருக்கு. ஹாய் சார். நமஸ்காரம். என்னோட பேர் வந்து தன்வின். கேட்டரிங் பேர் வந்து ஏபிசி பாலாஜி கேட்டரிங், ஆதம்பாக்கம் பாலாஜி கேட்டரிங், ஆதம்பாக்கத்துல இருக்கோம் நாங்க. இது வந்து எங்களுடைய செகண்ட் இயர் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல சபா கேண்டீன் போடுறோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து ஒரு டெம்பிள் தீம்ல ரெடி பண்ணியிருக்கோம் நாங்க. ஸோ இங்க வந்து மத்தியானம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்றோம். லஞ்ச் வந்து 10:30, டின்னர் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் 4 o'clock இருக்கு. டின்னர் வந்து 6 o'clock லஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மத்தியானம் லஞ்ச்ல வந்து தலைவாழையில சாப்பாடு, ஃபுல்லா கல்யாண விருந்து. எல்லா கல்யாணத்துல போய் நீங்க எப்படி சாப்பிட்றீங்களோ அதை நீங்க வந்து இங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா வெரைட்டியா இருக்கும். எல்லா சாப்பாடும் 550 rupees வந்து சார்ஜஸ் பண்ணுறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல போண்டா, பஜ்ஜி, குழிப்பணியாரம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டின்னர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் தோசை வெரைட்டிஸ். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஒரு சபா கேண்டீன்ல நாங்க வந்து கர்நாடகால இருந்து ஒரு டீம் கூட்டிட்டு வந்து கர்நாடகா ஸ்பெஷல் தோசா கவுண்டர்னு லைவ் கவுண்டர் போட்டிருக்கோம். அதுல வந்து ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னாக்கா முல்பகல் தோசை, தேவனகிரி தோசை, மைசூர் மசால் தோசை, ஸோ அந்த மாதிரி நெல்லூர் கார தோசை, அந்த மாதிரி தோசை வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. லைவ் போலி கவுண்டர் இருக்கு. போலியில ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் போலி பண்றோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்றோம். ஸோ நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ரிப்பீட்டட், லாஸ்ட் இயரோட ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கால் பண்ணி வரா பார்சல் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. இங்க ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இது January 4th மட்டும் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் வரலாம், வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா வாங்குவோம், எல்லாரும் வாங்குவோம். வீட்டுல என்ன ஃபங்க்ஷன்னாலும் நீங்க கால் பண்ணலாம், எங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. ஈவினிங்ல என்னெல்லாம் கிடைக்குமோ அதுவும் வாங்கியாச்சு, டின்னருக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதுவும் வாங்கியாச்சு. ஒரு மெனு கார்டை வந்து டேபிள்ல வச்சுட்டாங்க. நெல்லூர் கார தோசை, இது வந்து நெய் பொடி தட்டி இட்லி, ஆட்டின் இட்லி, பரோட்டா, இடியாப்பம் குருமா, சப்பாத்தி குருமா கொடுத்துருக்காங்க. இது மைசூர் மசால் தோசை, கீ ரோஸ். ஆட்டின் இட்லியில பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. இது பொடி வச்சு அதுக்கு மேல வந்து நெய் ஊற்றிருக்காங்க. அமுல் கீ யூஸ் பண்றாங்க, நல்ல ஒரு ஃபிளேவர். இந்த பொடியோட இந்த சாம்பார்ல டிப் பண்ணி சாப்பிடும் போது இட்லி இறங்குறதே தெரியல. நான் ஏன் வெயிட் போட்டேன்னு இப்ப தெரியுதா? இவ்வளோலாம் நெய் சாப்பிட்டா நான் எப்படிங்க வெயிட் போடாம இருப்பேன்? நெய்ல விளையாடுறாங்க. முல்பகல் மசால் தோசைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது கர்நாடகா டீம் இங்கே வர வச்சு இந்த மசாலா தோசை எல்லாமே வந்து ஸ்பெஷலாவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மசாலா எனக்கு தெரிஞ்சு இந்த சட்னி சாம்பாருக்குலாம் இது இந்த இடத்துல வேலையே இருக்காதுன்னு. இந்த மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. தோசை சாப்பிட்றேன்னா நெய்யே சாப்பிட்றேன்னா தெரியல, அவ்வளோ நெய் செம்மையா இருக்கு. இது வேற லெவல். கேமராமேன் சொன்னாரு 2 குழம்பு கரண்டி நெய் ஊத்துனாங்களாம் இந்த தோசையில. அதை நான் பிழியும் போதே தெரிஞ்சிச்சு, செம்ம நெய், செம்ம ரிச் ஃபிளேவருங்க, சான்ஸே இல்லை. அதுவும் அவங்க மேல போட்டிருக்காங்க காரம். இதெல்லாம் வந்து நான் கூட அந்த கார சட்னியை தான் தடவி விட்டாங்க. ஸோ அது இல்லாம பத்தலன்னு சொல்லிட்டு இந்த ஓரத்துல வேற வச்சிருக்காங்க கொஞ்சம். நாங்க இது வேற அது வேற, கார சட்னி வேற அது வேற. நல்ல வர மிளகா இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த நெய் ஊத்துனதுனால காரம் சுத்தமா தெரியல. கீ பொடி தட்டி இட்லிங்க, இதுக்கு உரப்பு சட்னி.
என்ன பாவம் பண்ணுச்சு, இதை நான் தொடவே இல்லை. இந்த தட்டை இட்லியும் சரி, இந்த உரப்பு சட்னியும் செம்மையா இருக்குங்க. இந்த பொடியெல்லாம் இவங்களே ப்ரிப்பேர் பண்றது, அதனால வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு பொடியிலலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரிதான் ஏகப்பட்ட கீ. உரப்பு சட்னியில வந்து தக்காளி அதிகமா போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து நெல்லூர் காரம் தோசைங்க. நெல்லூர் காரம் தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்கும் போலியே. காரமா இருக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன சாப்பிட்ற, சாம்பார் நல்லா இருக்குங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப காரம்லாம் தெரியல, நல்லா ஒரு ஃப்ளேவர், லைட்டா இருக்கு காரம். இங்க வந்து இதுலயும் நல்லா கீ ஊத்திருக்காங்க. கீ இல்லாத ஃபுட்டு எதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் ஸ்பைசியா சாப்பிட்றவங்க இதை சாப்பிடலாம். நெல்லூர் காரம் தோசை வந்து நல்லா காரமா தான் இருக்கு. இடியாப்பம்லாம் இவங்களே பிழிறாங்க, இது பாருங்க. அது பார்க்கும் போதே தெரியுது, அந்த மிஷின் இடியாப்பம் மாதிரி இல்லாம கையிலே பிழிறாங்க. இதுக்கு வந்து குருமா கொடுத்துருக்காங்க. செம்ம சாஃப்டா இருக்குங்க இடியாப்பம், பார்த்தாலே தெரியுதா. எனக்கு வந்து இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். குருமா வந்து மசாலாவோட ஃப்ளேவர்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். நான் வந்து ஸ்பைசியா இல்லைங்க எதுவுமே. எனக்கு அந்த நெல்லூர் காரம் தோசை மட்டும் தான் ரொம்ப காரமா இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நல்ல டேஸ்ட். பன் பரோட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டியான பைட் எடுக்கணும்னு பார்த்தேன். இந்த குருமா வந்து பரோட்டாக்கு சூப்பரா இருக்கும். கேட்டுக்கிட்டே சாப்பிடுறது. பரோட்டா வந்து வேற லெவல். பன் பரோட்டா செம்ம சாஃப்டா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே இந்த குருமாவோட வேற லெவல். இங்க பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா சாஃப்டான சப்பாத்தி. ரொம்ப சாஃப்டா இருக்கும், உள்ள இறங்குறதே தெரியல. சப்பாத்தி வந்து எவ்வளவு வேணா சாப்பிடலாம், அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன். குருமா டேஸ்ட் நல்லா இருக்கு. கேஷுவெல்லாம் ஊற்றிருக்காங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. செரவணபவன் ஹோட்டல் தான் எனக்கு ஞாபகம் வருது எல்லாம் சாப்பிடும்போது. நம்ம மைசூர் மசால் தோசை அப்படின்னாலே நம்ம ரெட் கலர்ல தான் பார்த்துருப்போம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஓ, 2 கலர்லயுமே இருக்கா? இந்த பக்கம் கிரீன், இந்த பக்கம் ரெட்டு, நடுவுல வந்து அந்த மசாலா வச்சிருக்காங்க. நான் ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்புல எடுத்துட்டேன். ஒரு தோசை ஒரு டேஸ்ட்டுங்க. இது வேற மாதிரி இருக்கு. அது வந்து புதினாவா மல்லியான்னு தெரியல. புதினா நல்ல ஒரு ஃப்ளேவர். புதினா, காரம், இந்த மசாலா, இது வந்து தொட்டுக்க எதுவுமே வேணாம். இதுலயுமே இது கீயை வந்து அள்ளி போட்டிருக்காங்க. எதுலயுமே கீயை வந்து கிள்ளி போடல, அள்ளி தான் போட்டிருக்காங்க. இது வந்து காசி அல்வா, இது அசோகா அல்வா. ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடலாம்னு ஒரே கன்ஃபியூஷன். சரிக்கா, இதுல இருந்தே சாப்பிடுங்க. நல்லா இலக்காலம் தூக்கலா போட்டிருக்காங்க. சொன்ன மாதிரியே நல்லா இதுலயுமே நெய் இருக்கு. இந்த காசி அல்வாவை காட்டுறேன் பாருங்க. அந்த அசோகா அல்வால கூட அவ்வளவு நெய் குளிக்கல. இதுல பாருங்க, இப்பதான் வந்து சுட சுட எடுத்துட்டு வந்து இறக்கினாங்க. நல்லா சூடாதான் இருக்கு. காசி அல்வா டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அசோகா அல்வாவோட இது சூப்பரா இருக்கு. மத்தியானம் லஞ்ச் ஆகட்டும், எனக்கு இப்ப சாப்பிட்ட டின்னர் ஆகட்டும், எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு என்ன சொல்ற, கிராமின்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி எல்லா ஃபுட்டுமே வந்து வேற லெவலுங்க. இந்த மார்கழி மாசத்தை மிஸ் பண்ணாம இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுங்க. மார்னிங்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. முக்கியமா டின்னர்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. டின்னரை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. அப்படியே மத்தியானமும் பாத்தீங்கன்னா அந்த தலைவாழையில போட்டு கல்யாண விருந்து தாங்க. சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் நான் போடணும், இதே மாதிரி கண்டென்ட் போடணுமா, இல்ல வேற ஏதாவது இடத்துல ட்ரை பண்ணணுமா, என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய நான் வந்து வெரைட்டியா போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர்ன்னு சொல்லிட்டு கவர் பண்றேன். அது இல்லாம ஹோம் ஃபுட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஹோம் ஃபுட்டுமே கேட்டிருந்தீங்க, அதுவுமே ட்ரை பண்றேன். வந்து எனக்கும் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, நம்ம கரெக்டா தான் போடுறோமா, இல்ல இது இன்னும் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணணுமா அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சஜஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.